ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா மணத்தக்காளி புளிக்குழம்பு தான். அது வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை வறுத்துடலாம் அப்படின்னு யோசித்தேன். இந்த நீளமான கத்திரிக்காய், இதுக்கு வேறு ஒரு பேர் கூட ஒரு வழுவதங்காவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வழுவதங்கா அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இந்த மணத்தக்காளி. அந்த காஞ்சி போன மணத்தக்காளி எடுத்து நல்லா இது பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எல்லாமே மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெயை பார்த்திங்களா எப்படி உறைஞ்சி போச்சு, ரீஃபைண்ட் ஆயில். அப்புறம் தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அந்த மணத்தக்காளி இருக்கு இல்லையா, அதை போட்டு அதில் வதக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கசப்பு தன்மை போகும். ஆனால் இது பெருசாலாம் கசக்கலை, சுண்டவத்தல் மாதிரியெல்லாம் கசப்பு இருக்கலை, நல்லா இருந்தது சாப்பிட. அப்புறம் அதே கடாயில் இன்னொரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிங்க. கடுகு, அதுக்கப்புறமேல்ட்டு வெந்தயம் ரெண்டையும் போட்டு நல்லா தாளிக்கணும். தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வத்தலும் போட்டேன், காஞ்ச வத்தலும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்குற ஸ்டேஜில் வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு வாசமும் அந்த வெந்தய வாசமும் செம்மையாக வரும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா குக் பண்ணுறதன்றைக்கு வதக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலேயே அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வத்தல் பொடியும் அந்த குழம்பு மிளகாத்தூளும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை அந்த புளி தண்ணியை அதில் சேருங்க. சேர்த்துட்டு இப்படியேவும் நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். ஆனால் இது நல்லா இப்படி நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அந்த குழம்பு மிளகாத்தூள் வாசமும் செம்மையாக இருக்கும். அந்த வாசனைலாம் நல்லா அழகாக வரும். அதண்டிக்கு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இப்படி நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டேன். நான் தேங்காய் அரைச்சிலாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தெரியும், அதனால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் படும். ஆனால் இது என்னை பொறுத்தவரை இது வத்த குழம்பு டேஸ்ட்டுக்கு வரல. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றக்கூடாது. தேங்காய் ஊற்றாமல் வச்சுருந்தோன்னா வத்த குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். இல்லைங்கிறதுனால இப்படியே நாங்கள் செஞ்சிட்டோம். அப்புறம் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த தேவையான அளவுக்கு தண்ணியும் பாருங்கள். நான் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்னு. இவ்வளோ தண்ணிலாம் சேர்க்கவே தேவையில்லை. கம்மியாக சேர்த்துருந்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டு அவ்வளோ கெட்டியாக செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது நம்ம 2-3 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த குழம்பு கொதித்து வரக்கூடிய அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மணத்தக்காளி வத்தலையும் போட்டு இறக்கிற வேண்டியதான். அது ஒரு கொதி இறக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்கி இப்படி தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணி அதில் மசாலாலாம் கொஞ்சம் தடவி இப்படி இவர் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இதே மாதிரி பண்ணு இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு அப்படி சொன்னதுனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இது வதர்த்துங்க. ஆனால் பாருங்கள் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, நல்லா கருகி போச்சு. இதை வச்சு சமாளிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.